அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் விவகாரத்தில் பாஜக 3112 கோடி ரூபாய் பணத்தை அள்ளி குவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வெறும் 299 கோடி ரூபாய் மட்டுமே நன்கொடையாக பெற்றிருக்கும் நிலையில் பாஜக தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை திரட்டி வந்த நிலையில் இதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகள் வசூலிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. தற்போது தேர்தல் பத்திரங்களுக்கு பதிலாக தேர்தல் அறக்கட்டளை மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடைகள் பெற்று வருகின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிந்தைய 2024-25 நிதியாண்டில் 9 தேர்தல் அறக்கட்டளைகள் மட்டும் மொத்தம் 3811 கோடி ரூபாயை பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியிருப்பது தெரியவந்திருக்கிறது. இதில் 82 விழுக்காடு, அதாவது 3112 கோடி ரூபாய் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கு வெறும் 8 விழுக்காடு, அதாவது 299 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 10% இதர அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ப்ரூடென்ட் என்ற தேர்தல் அறக்கட்டளை மட்டும் 2024-25 நிதியாண்டில் பாஜகவுக்கு 2180 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. ஒன்றிய பாஜக அரசு தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இவ்வளவு நன்கொடைகளை குவித்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன.